ஒரு 40-50 வருஷம் அம்பேத்கரிய களத்தில் வேலை பார்த்தவங்களாம் வச்சுக்கிட்டு, நாங்களாம் சின்ன பசங்க எங்களையெல்லாம் மதிக்கல, ஓகே விட்டலாம், அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அரசியல் தலைவர்கள்லாம் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்கன்னா அது விஜய்க்கு வெற்றிங்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? இது அவங்க உழைப்பை எவ்வளோ கொச்சப்படுத்துறதாக இருக்குது. அவங்க எவ்வளோ தியாகங்களை பண்ணி எவ்வளோ சிக்கல்களுக்குள்ள எவ்வளோ சட்ட சிக்கல்களுக்குள்ளே செயல்பட்டு இந்த சாதிய சமூகத்தில் அம்பேத்கரை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஜாலியாக போன மாதம் வந்து கட் அவுட் வச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடுறாங்க. அமைச்சர்களை தானே சொல்றாரு, அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லலையே. அம்பேத்கரியவாதிகளை வந்து இன்னைக்கு போய் மாலை போடுறாங்க அந்த மாதிரி கொச்சப்படுத்தலையே. அவர் அமைச்சர் தான் சொல்றாரு, நான் அமைச்சர் தான் சொல்றேன். என்ன அப்படின்னா, சரி விஜய் அரசியலுக்கு எப்போ வந்தாரு? 2024 பிப்ரவரியில் அறிக்கையை விட்டார். ஆச்சா, மாநாடு அக்டோபரில் நடத்தினார். இப்போ 2021 ஆட்சிக்கு வந்தோடனே திமுக ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக அறிவிச்சது. அப்போ அந்த சமத்துவ நாளாக அறிவித்தது தலித் மற்றும் அம்பேத்கரிய செயல்பாட்டாளர்கள் திமுகவுக்கு கொடுத்த பரிந்துரைகள் அழுத்தத்தில் இல்லை விமர்சனத்தில் வந்ததா, இல்லை அன்னைக்கு விஜய் ஏதாவது பண்ணி வந்ததா?